ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இமெயில் மார்க்கெட்டிங் டாபிக். ஒரு இமெயில் மார்க்கெட்டிங்கில் நம்ம வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மெயில் சென்ட் பண்ணலாம் நம்மளோட பிஸ்னஸ்க்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா ப்ரவோ அப்படின்ற ஒரு டூல் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி உங்கள் டொமைனுக்கு கான்ஃபிகர் பண்ணி வி கேன் சென்ட் இமெயில்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இமெயில் மார்க்கெட்டிங்கிற டாபிக் வந்து ஆல்மோஸ்ட் லைக் மெனி இயர்ஸாக இருக்குது. கரெக்டாக இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே நம்ம அதை பேசுகிறோம். பட் ஆனால் இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் பீன் தேர் ஃபார் சம் டைம். ஓகே, இன் ஓல்டன் டேஸ்ல இருந்தே லைக் இந்த இன்டர்நெட் அதெல்லாம் பூமான பீரியட்ல இருந்தே லைக் பிஸ்னஸஸ் ஆர் யூசிங் இமெயில் மார்க்கெட்டிங் டு கம்யூனிகேட் சம்திங் டு சம் அதர் கம்பெனி ஆர் சம் அதர் பர்சன் ஆர் டு டூ மார்க்கெட்டிங் ஆன் எனி திங் லைக் தட். ஸோ அதனாலேயே வந்து இது அரௌண்ட் லைக் ஸ்பேமிங்ன்றதும் வந்து ரொம்ப பெருசு. இமெயில்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் இமெயில்ஸ் வந்திருக்கும். பட் இன் ரீசெண்ட் டேஸ் லைக் வந்து ஜிமெயிலோ இல்லை அவுட்லுக்கோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஸ்பேம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து எது முக்கியமான இமெயில்ஸ், எது வந்து ஃப்ரம் சோஷியல் மீடியா, எது வந்து ஃப்ரம் ப்ரொமோஷன்ஸ், இதுன்றது ஈஸியாக அதை செக்ரிகேட் பண்ணுது ஃப்ரம் தி கண்டென்ட். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வருது, என்ன டைப் ஆஃப் கண்டென்ட், இதை ரீட் பண்ணியே வந்து அந்த செக்ரிகேஷன்ஸை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. பட் ஸ்டில் இவ்வளோ நடந்தும் லைக் தேர் ஆர் லைக் பீப்புள் யூஸ் டு ஸ்பெண்ட் மோர் மெசேஜஸ் டு தி பீப்புளில். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மல்டிபிள் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை வச்சு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது ஆஸ் அ மார்க்கெட்டர் ஸ்டில் எனக்கு வந்து இமெயில் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ப்ரைம் டாபிக். கரெக்டாக? ஸோ ஏன்னா வந்து இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ஐ கேன் ரீச் சம் ஒன் ஈஸிலி. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோஷியல் மீடியாவில் கூட நான் ஆட் போடுற டைமில் அந்த பர்சன் இருப்பாரான்னு தெரியாது. பட் கண்டிப்பாக இமெயில் ஒன்ஸ் இட் இஸ் டெலிவர்டு டு இஸ் இன்பாக்ஸ், ஐ கேன் பி அஷ்யூர்டுன்னு சொல்கிறத விட லைக் சான்சஸ் ஆர் ஐன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இமெயில் அவரோட இன்பாக்ஸில் டெலிவரி ஆகிடுச்சு. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லைக் ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துகிறேன். ஐ வாண்ட் டு அப்ரோச் சம் ஹெச்ஆர் அப்படின்னு சம் அதர் கம்பெனி அப்படின்னா அவரோட இன்பாக்ஸில் டெலிவரி ஆயிடுச்சுன்னா தெர் ஆர் ஹையர் சான்சஸ் தட் பர்சன் வில் ஓப்பன் தட் இமெயில் அப்படின்றது. ஓகேவா? அகெயின் அதில் இருக்க டைட்டில்ஸ் என்ன போட்டிருக்கோம், அந்த ப்ரிவியூ மெசேஜில் என்ன காட்டுது, நம்ம அதை எவ்வளோ கேர்ஃபுல்லாக அந்த வேர்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஃபேக்டர்லாம் டிசைட் பண்ணோம் ஒரு பர்சன் அதை ஓப்பன் பண்ணுறாரா இல்லைன்றது. பட் அட்லீஸ்ட் ஐ கேன் பி அஷ்யூர்ட் தட் பர்சன் மைட் ஓப்பன் திஸ் இமெயில். ஓகேவா? அப்படி ஓப்பன் பண்ணுறதுனால தேர் மைட் பி சான்சஸ் ஐ கெட் சம் லைக் ஃபீட்பேக் ஃப்ரம் ஹிம் ஆர் சம் பிஸ்னஸ் அவுட் ஆஃப் இட். ஓகேவா? அல்டிமேட் மோட்டிவ் இஸ் டு கெட் கன்வெர்டட். அண்ட் ஆல்சோ இது அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுல இன் ஓல்டன் டேஸ்ல இருந்தே நம்மளுக்கு இருந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இமெயில் ஆர் எஸ்எம்எஸ். இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இப்போ B2Cல கூட பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா யூ வில் ரிசீவ் அ மெயில் தட் யூ பர்ச்சேஸ் சம்திங், திஸ் இஸ் தி இன்வாய்ஸ் ஃபார் யூ, அண்ட் எஸ்எம்எஸ்ல உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வரும். இப்போ அது வந்து வாட்ஸ்அப் அந்த மாதிரி மாறிடுச்சு. வாட்ஸ்அப்ல இப்போ அதிகமாக வந்து டெலிவரி பண்றாங்க இந்த மாதிரி கம்யூனிகேஷன் மெசேஜஸ். இல்லைனா வந்துட்டு இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபிளிப்கார்ட்ல போயிட்டு கார்ட்ல ஆட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் அந்த விஷயங்களை உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஆஃபர்ஸ் டக்குனு உங்களுக்கு சென்ட் பண்றது இல்லைன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ வாட்ஸ்அப் லெவலில் வந்துருச்சு அந்த ஆட்டோமேஷன். பட் இன் ஓல்டன் டேஸ் இமெயில் தான் வந்து ஒரு ப்ரைம் சோர்ஸாக இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. கரெக்டாக? ஸோ பிஸ்னஸஸ்ன்னு வரும்போது இமெயில் என்ற ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ஒரு ஹாட் டாபிக் தான். அது என்றைக்குமே ஃபேட் அவுட் ஆகாது. ஏன்னா வந்து வி ஸ்டில் நம்மளோட இன்டர்னல் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் வி ஸ்டில் யூஸ் இமெயில். ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் வந்து இங்கேருந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ண நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து இருக்க ஒரே குட் பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா அது இமெயில் சென்ட் பண்ணுறதுன்னு தான் சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் எனி பிஸ்னஸஸ் நீங்கள் எடுத்தாலுமே அவங்களோட இன்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணுறது இமெயில் தான். ஸோ எனிதிங் டு பி சென்ட் டு தி இன்டர்னல் டீம் ஆர் தி எக்ஸ்டர்னல் பர்சன்ஸ் ஃபார் சம் கம்பெனி எல்லாத்துக்குமே இமெயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக? அப்படின்னும் போது அந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்க, இன்னொரு பிஸ்னஸ் அப்ரோச் பண்ண போறீங்கன்னா நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் வந்து ஒரு ப்ரைம் டாப்பிக்காக நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங்கில் கன்சிடர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, சரி, இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. லைக் ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் சொல்லிட்டோம், பட் வாட் ஆர் த வேஸ் தட் வி கேன் யூஸ் இமெயில்? லைக் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் வெப்சைட் இருக்குது, யூ கேன் சென்ட் லைக் நியூஸ் லெட்டர் சென்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஒரு சர்வீஸ் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா யூ ஹவ் டு அட்ராக்ட் சம் பீப்புள் டு கெட் சம் லைக் சர்வீசஸ் டு பி ஆஃபர் டு தெம், ரைட்? அப்போனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நான் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துகிறேன் அப்படின்னா ஐ ப்ரொவைட் சர்வீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் handling the building like facility அப்படின்றதுனா I can create content in terms of facility management and publish in my website, and then I can send those as a newsletter to these peoples.
தோஸ் பீப்புள் ஹூ மைட் பி இன்ட்ரெஸ்டட், அதாவது நம்மளோட சர்வீசஸை யார் எடுப்பாங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபெசிலிட்டி மேனேஜர் சர்வீஸை ஒரு ஜெனரல் மேனேஜருக்கு தான் தேவைப்படும் ஒரு பிஸ்னஸ் கம்பெனியில் அப்படின்னா, அவர் தான் எனக்கு ஆர்டர் கொடுக்குற பர்சனாக இருந்தாலும் தட் மைட் பி லைக் அந்த பர்சன் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க விரும்புவார். கரெக்டா? ஏன்னா அவர் தான் அந்த விஷயங்கள்லாம் அந்த கம்பெனிக்கு ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா புது புது விஷயங்கள் என்ன நடந்துட்டு இருக்குது இண்டஸ்ட்ரியில், ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்லேயும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பார். அப்போ நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறீங்கன்னா உங்கள் நியூஸ் லெட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணாருன்னா யூ கேன் சென்ட் ரெகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் ரெகுலராக இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ண யுவர் நேம் வில் பி நோட்டட் பை தட் பர்சன் அண்ட் சம்வேர் லைக் அவருக்கு அந்த ஒரு நீடு வரும்போது he will contact you. ஓகே. அண்ட் ப்ரொமோஷனல் இமெயில்ஸ் அனுப்பலாம். ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரொமோஷனல் இமெயில்ஸ் அனுப்ப முடியும். லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஆஃபர்ஸ் வி ஹேவ் அப்படின்ற மாதிரி. அபண்டன்ட் கார்ட் இமெயில்னா அதான் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நீங்கள் ஏதாச்சும் போய் வாங்கும் போது லைக் இஃப் யூ ட்ராப்டு இன் பிட்வீன் அந்த சேல் ஃபுல்லாக முடிக்காமல் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து இது மாதிரி ட்ராப் ஆகிட்டீங்க, வாட் இஸ் த ரீசன், யூ வாண்ட் எனி ஆஃபர்ஸ், அந்த மாதிரி அனுப்ப முடியும். ரீஎங்கேஜ்மெண்ட் கேம்பெயின்ஸ் பண்ண முடியும் உங்களால் வந்துட்டு. ஆல்ரெடி வந்து கஸ்டமர்ஸ் லிஸ்ட்டில் இருப்பாங்க, பட் ஆனால் ஃபார் சம்டைம்ஸ் வந்து தே மைட் நாட் பி அகைன் கமிங் டு யுவர் வெப்சைட். நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் நடத்துறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வரலனா யூ கேன் இனிஷியேட் ரீ என்கேஜ்மெண்ட் கேம்பெயின். அவங்களுக்கு வந்து திரும்ப ஒரு கேம்பெயின் ரன் பண்ணி யூ கேன் மேக் தெம் டு கம் பேக் லைக். ஓகேவா? ஸோ இது தவிர்த்து வந்து நம்ம வந்து நிறைய ஸ்பான்சர்ஷிப் ஈவெண்ட்ஸ்லாம் நான் அனுப்ப முடியும். ஓகே. ஸோ அண்ட் தென் லைக் இப்போ இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இமெயில்ஸ்லாம் நம்ம வந்துன்றதை பார்த்துட்டோம். ஸோ ரைட் நவ் லைக் வி வுட் லைக் டு நோ லைக் இந்த இமெயில்ஸ்லாம் வந்து எப்படி சென்ட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ இந்த இமெயில்ஸ்லாம் எப்படி சென்ட் பண்ணுறாங்க, இது எப்படி வந்து இந்த இமெயில்ஸ்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, யூ மைட் நாட் நோ. கரெக்டா? ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக லைக் வி டேக் அ பிளாட்ஃபார்ம் அண்ட் சி லைக் ஹவு தீஸ் இமெயில்ஸ் ஆர் பீன் சென்ட். பட் பிஃபோர் தட் நீங்கள் வந்து ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா லைக் வாட் ஆர் த திங்ஸ் யூ மைட் ஹேவ் டு நோட் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இமெயில்ஸ் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா யூ மேக் ஷுர் லைக் யூ கிவ் இம் டபுள் ஆப்டின் மெத்தட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து குவாலிட்டியான இமெயில் லிஸ்ட் பில்ட் பண்ணணும். ஈவன் தோ லைக் இப்போ நீங்கள் ஒரு 500 பேருக்கு எடுத்துட்டு நீங்கள் லிஸ்ட் அனுப்புறீங்க, யூ ஷுட் ஆஸ்க் தெம் லைக் டு சைன் அப். ஓகேவா? நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு யாராச்சும் வராங்களா கூட அவங்க நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்கன்னா ஆஸ்க் தெம் டு சைன் அப் ஃபார் நியூஸ் லெட்டர். ஓகேவா? ஒரு கான்சென்ட் வாங்கிடுங்க அவங்க கிட்ட இருந்து. ஓகேவா? அதே மாதிரி வந்து அன்வான்டான வந்து லிஸ்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ண போறீங்கன்னா பி கேர்ஃபுல், தேர் மைட் பி சான்சஸ் நீங்கள் வந்து அதில் ஜங்க் இமெயில்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து அன்வான்டான இமெயில்ஸ்க்கு நீங்கள் அனுப்பும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 இமெயில்ஸ் அனுப்புறீங்க, அதில் வந்து ஒரு 50 தான் வந்து குட் இமெயில்ஸ் இருக்கு அப்படின்னா மிச்சிருக்க 450 இமெயில்ஸ் வந்து லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் நாட் குட் அப்படின்னா உங்களோட ரெப்புடேஷன் பாதிக்கும். நீங்கள் எந்த டொமைன் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறீங்களோ அந்த டொமைனோட ரெப்புடேஷன்ஸ் வந்து ஈஸியாக பாதிச்சிடும். அண்ட் ஆல்சோ மேக் ஷூர் யூ லைக் அலைன் டு தி ப்ரோட்டோகால்ஸ் ரெகுலேஷன்ஸ் அரௌண்ட் இமெயில் மார்க்கெட்டிங். அதை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஆப்டின் கொடுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுங்க. எந்த ஒரு இமெயில் அனுப்பிச்சிங்கனாலும் இது எனக்கு பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுங்க. வேலிடான ஃபிசிக்கல் அட்ரஸ் ஆட் பண்ணுங்க. அன்வான்ட் சப்ஜெக்ட் லைன்ஸை வந்து போட்டுட்டு உள்ள ஒரு கண்டென்ட் வேற எதையாச்சும் பப்ளிஷ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மேலே வந்துட்டு அவங்க எதை பண்ணா வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா தே மைட் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் தம்ப்நெயில் போட்டுருவாங்க. ஆனால் உள்ள போட்டீங்கன்னா அது இருக்கவே இருக்காது. ஓகே, நீங்க இருக்கிறத காமிச்சிட்டா பரவாயில்ல. ஓகே, இல்லாததை நீங்க காமிச்சு நீங்க அமிச்சிங்கன்னா உள்ள போன உடனே லைக் மைட் நாட் பி இன்ட்ரெஸ்டட். உங்க இமெயில ஸ்பேம்ல போட்டாருன்னா உங்களோட டொமைனே வந்து ஸ்பேமா மார்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே கிரியேட் பண்றீங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ யூஸ் ரெப்யூட்டட் இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகேவா? நீங்க இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து கொஞ்சம் ரெப்யூட்டடா இருக்கிறது பெட்டர். ஓகேவா? அப்பதான் உங்களால வந்துட்டு, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஸ்பேமிங் வந்து அதிகமா வந்து அஃபெக்ட் ஆன ஒரு இமெயில் சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதுவுமே தப்பு பண்ணாமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடும். ஓகே, அண்ட் ஆல்சோ லைக் இமெயில்ஸ்ல எப்பவுமே வந்து லைக் டோன்ட் ஆட் ஸோ திங்ஸ் லைக் ஃப்ரீ வின் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணாதீங்க. இன்னைக்கு இருக்க வந்து லைக் இமெயில் மார்க்கெட்டிங் இமெயில் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணி இட் வில் மார்க்கெட் ஆஸ் எ ஸ்பேம்.
ஓகேவா? ஸோ நிறைய வேர்ட்ஸை வந்து யூ ஷுட் அவாய்ட் யூஸிங் தெம். அதுவும் இதை பற்றின கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு என்ன டைப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டு ட்ரை டு அவாய்ட் தோஸ் வேர்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை யூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ண பாருங்க. ஓகேவா? ஸோ மெயின்டைன் ஏ குட் டெஸ்ட் டு இமேஜ் ரேஷியோ ஒரு 60 to 40% வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? எந்த ஒரு ஹிடன் டெஸ்ட், நிறைய லிங்க்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, நிறைய லிங்க்ஸ் ஆட் பண்ணாதீங்க. அப்புறம் லார்ஜ் சைஸ் ஃபைல்ஸை வந்து எப்பவுமே சென்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து லைக் ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணுறத கூட நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, இனிஷியல் இமெயில்ஸில் வந்து டோன்ட் டூ தட். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு உங்களோட டொமைனை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் சென்டர் பாலிசி ஃப்ரேம்வொர்க், டேகேஐஎம் அண்ட் டிமார்க் இந்த வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு உங்கள் டொமைனுக்கு யூஆர் ஆத்தென்டிகேட்டிங் யுவர் டொமைன் டு பி யூஸ்டு இன் ஃபார் திஸ் இமெயில் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ அண்ட் தென் இது வந்து ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு டொமைன் தான் டு பி சென்ட் அப்படின்றத யூ ஹேவ் டு வெரிஃபை இட் டு யுவர் இமெயில் சென்டர். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுவோம், நம்ம இதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணுவோம். அதை பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அண்ட் தென் மேக் ஷோர் டு சென்டர் நேம், அந்த ரிப்ளை டு அட்ரஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து செட் பண்ணுங்க. உங்களோட பிராண்டிங்கை ப்ராப்பராக செட் பண்ணுங்க. அண்ட் தென் சூஸ் யுவர் ஆடியன்ஸ் வெல். ஓகேவா? ரொம்ப எப்பவுமே வந்து செக்மெண்டேஷனே இல்லாமல் சென்ட் பண்ணாதீங்க. நீங்கள் நியூஸ் லெட்டர் சென்ட் பண்ணுறீங்கன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னு 3 டாபிக் இருக்குன்னா, யூ மேக் ஷோர் ஏ டாபிக் ரிலவெண்ட்டாக இருக்க பீப்புள் யார் அதுக்கெல்லாம் வந்து ஆப்டின் பண்ணியிருக்காங்களோ யூ ஃபோக்கஸ் ஆன் சென்டிங் இமெயில்ஸ் டு தெம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் வந்து ஆப்டின், அதாவது நியூஸ் லெட்டர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்கல்ல, அப்போவே யூ ஆஸ்க் தெம் வாட் ஆர் த டைப் ஆஃப் கான்டென்ட் தே மைட் பி இன்ட்ரெஸ்டட் இன். ஓகேவா? அண்ட் தென் டெஸ்ட் பண்ணுங்க. எப்பவுமே வந்து mailtester.com ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கோ டு மெயில் டெஸ்டர். ஓகே, அண்ட் தென் இதில் வந்துட்டு உங்களோட ஒரு மெயிலை வந்து இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிங்கன்னா இட் வில் டெல் யூ லைக் ஹவு ஸ்பேமி ஒரு இமெயில்ஸ், நீங்கள் போட்டிருக்க டைட்டில், நீங்கள் போட்டிருக்க மெசேஜ் வந்து ஹவு ஸ்பேமி இட் ஃபீல்ஸ் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஸ்கோர் மாதிரி கொடுக்கும். அதை வச்சு கூட நீங்கள் வந்து உங்களோட இமெயில்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது அப்பார்ட் ஃப்ரம் தட் இமெயில் ஆன் ஆசிட் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் செக் யுவர் ஸ்பேமினஸ். அண்ட் இது நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுக்கும். இமெயில் ஆன் ஆசிட் வந்து இஃப் யூ கேன் கோ அண்ட் செக், யூ கேன் சி லைக் தேர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். அது கொஞ்சம் பெய்ட் டூல் தான். லைக் கேம்பெயினோட ஃப்ரீ செக், இமெயில் டெஸ்டிங், இமெயில் அனாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தருகிறது. ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி, நிறைய இமெயில்ஸ் அனுப்பாதீங்க. எப்பவுமே வந்து ட்ரை டு ஹாவ் ஆட்டோமேஷன். லைக் இஃப் த பர்சன் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங், நாட் ஓப்பனிங் யூல்ஸ், ட்ரை டு அவாய்ட் தேம் ஃப்ரம் யுவர் இமெயில் கேம்பெயின்ஸ். ஓகேவா? எப்பவுமே வந்துட்டு ஜென்ரலாக அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு 100 பேருக்கு அனுப்புறீங்க, அதில் வந்து ஒரு 50 பீப்புள் வந்து ரெகுலராக ஓப்பன் ஆகலை, இல்லை ரெகுலராக வந்துட்டு ரெஸ்பான்ஸே இல்லை, பவுன்ஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் திரும்ப சென்ட் பண்ணுறீங்கன்னா இட் வில் அஃபெக்ட் யுவர் டொமைன் ஸ்கோர். ஓகேங்களா? இந்த டொமைன்லேருந்து வர இமெயில்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அஃபெக்ட் ஆகும். ஸோ ஓகே, ஸோ மேக் ஷுர் லைக் யூ ஹாவ் யுவர் சப்ஸ்கிரைபர் லிஸ்ட், ஒரு ஹாட் லிஸ்ட் வச்சுக்கோங்க. எதெல்லாம் ரெஸ்பான்ஸ் ரேட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா லைக் டோன்ட் சென்ட் தெம். பேசிக்கலி லைக் இப்போ நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் தான், ஓகே, உங்கள் நியூஸ் லெட்டருக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுக்கே ஒரு நாளைக்கு 4 வாட்டி அனுப்புறது, இல்லை ஒரு வாரத்தில் வந்து ஒரு 10 வாட்டி அனுப்புறது, டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ நீங்கள் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணல, அது ஒரு ஸ்டோரி. பட் டோன்ட் ஸ்பேம் தோஸ் பீப்புள். உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை நீங்களே ஸ்பேம் பண்ணாதீங்க. ஓகே, மந்த்லி 1 or 2 அனுப்புனீங்களா அனுப்புங்க. வீக்லி 1, வாட் எவர், லைக் வீக்லி 1னா கூட உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 4 times அனுப்புவீங்க. ஓகே, தட்ஸ் மோர் தென் எனஃப். டோன்ட் ஸ்பேம் தெம். உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கு, நீங்க அனுப்பணும்னா அனுப்புங்க, பட் அட் த சேம் டைம் டோன்ட் ஸ்பேம் தெம். லைக் இல்லை நான் கண்டென்ட் டெய்லி ஒரு கண்டென்ட் இருக்கு, டோன்ட் டூ தட். ஓகேவா? நீங்க அவ்வளோ தூரம் நீங்க அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. இஃப் தே ஃபீல் டெய்லி நீங்க வந்து உங்ககிட்ட வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க, ஓவர்லோடா ஃபீல் பண்ணாங்கன்னா தே மைட் unsubscribe ஈஸிலி. ஸோ அதனால ரொம்ப ஓவர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணுன்ட்டு நீங்கள் வந்து நிறைய இமெயில்ஸ் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் தானே அவங்க ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிச்சிட்டே இருக்காது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன். ஓகே, அண்ட் ஆல்சோ லைக் டு மெயின்டைன் லைக் வாட் இஸ் தி லெவல் ஆஃப் இமெயில்ஸ், எவ்வளோ இமெயில்ஸ் அனுப்பலாம் அப்படின்றத பாருங்கள். ஆன் ஆவரேஜ் யூ திங்க் லைக் ஒரு இமெயிலை வந்து டைப் பண்ணுறதுக்கு 2 to 5 minutes ஆகலாம். ஓகே, கரெக்டாக ஒரு இமெயில் முடிக்கிறதுக்கு. தென் ஆன் ஆவரேஜ் லைக் 1 hourல might be like 20 emails or 30 emails like that. அது மாதிரி ஒரு 1 dayக்கு don't overdo more than 150 to 200 emails like that. Okay, so this is something that I can recommend. And then இப்போ நம்ம வந்து இந்த Brevo tool அப்படின்ற ஒரு டூல் வச்சு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இது சென்டிங் ப்ளூன்னு இருந்தது, ரைட் நவ் இட் பிகேம் Brevo.
ஓகே, இந்த டூலில் இமெயில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத லெட்ஸ் சி. ஸோ நான் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் வந்து இது எப்படி வந்து அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகிறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வெப்சைட் வந்து நம்ம இப்போ இருக்க வெப்சைட் போட்டுக்கலாம். So it's asking for phone number verify validate பண்ண சொல்லுது. Like let's give the phone number. So verification code வருது. ஓகே, வெரிஃபிகேஷன் வந்தாச்சு. நான் இப்போ வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அக்கௌண்ட்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபார் நோ லைக் ஐம் கோயிங் டு ஷோ யூ லைக் பேசிக் செட்டப் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். உங்களோட டொமைன், அதாவது இப்போ நான் என்னோட டிஜிட்டல் தினேஷ் ரங்கநாதன் .shop இருக்குல்ல, இந்த டொமைன் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ண போகிறோம். ஓகே, உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸோட பேர் வந்து டொமைன் நேம் வந்து தினேஷ் ரங்கநாதன் .shopனா இதை எப்படி வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம சென்ட் பண்ணுறதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறது. ஓகே, செட்டிங்ஸ் போகிறேன், கேம்பெயின்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் போகிறேன். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கேன். கெட் அ டெடிகேட்டட் ஐபி வச்சு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நம்மளுடைய எஸ்பிஎஃப் அண்ட் டிகேஎம் செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி வந்து டெடிகேட்டட் ஐபி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் இந்த டொமைன் பார்த்தீங்கன்னா ஷேர்ட் ஹோஸ்டிங் தான். ஷேர்ட் ஹோஸ்டிங்கே ஒரு பிரச்சனை தான். நீங்கள் உங்களோட டொமைனை வந்து ஒரு ஷேர்ட் ஹோஸ்டிங்கில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தேர் மைட் பி சான்சஸ் அந்த சர்வரில் இருக்க மற்ற வெப்சைட்ஸாலையும் உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து ஒரே ஒரு விண்டோ யூஸ் பண்ணி தான் வந்து லைக் இட் வில் கம்யூனிகேட், ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த மற்ற டொமைன் யூஸ் பண்ணுற வந்து இமெயில் லைக் இப்போ ஸ்பெசிஃபிகேஷன்ஸோ இதுவும் வந்து மேட்ச் ஆகும். ஸோ தேர் மைட் பி சான்சஸ் லைக் ஐபி அட்ரஸ் வந்து ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து புஷ் ஆகும். ஸோ பேசிக்லி லைக் உங்கள் வெப்சைட்டுக்கும் அந்த வெப்சைட்டுக்கும் ஒரே ஐபி அட்ரஸ் வரும். ஓகே, ஷேர்ட் ஐபியில் இருப்பீங்க. ஷேர்ட் ஐபியில் இருந்ததுன்னா லைக் ஏன்னா ஷேர்ட் ஹோஸ்டிங்கில் இருக்கனால ஐபியும் ஷேர் பண்ணுவீங்க, அது அஃபெக்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏபிசிடின்னு இருக்குன்னா டி வெப்சைட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, பேட் டொமைன் ஸ்கோர் வச்சிருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியில் அப்படின்னா இட் மைட் அஃபெக்ட் யுவர் ஆல்சோ. நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்கள் டொமைன் அஃபெக்ட் ஆகும். ஸோ லைக் இமெயில் மார்க்கெட்டிங்னு வரும்போது லைக் ட்ரை டு ஹாவ் அ செப்பரேட் டொமைன், டெடிகேட்டட் ஹோஸ்டிங் வச்சிருக்கிறது இன்னும் பெட்டர். ஓகேங்களா? ஸோ தட் ஒன் திங். இப்போ தேவைன்னா நீங்கள் இந்த டூல்லேயே கூட வந்து டெடிகேட்டட் ஐபி மட்டும் வாங்கிக்கலாம். ஷேர்ட் ஐபி இப்போ நீங்கள் ஓகே ஷேர்ட் ஹோஸ்டிங்கில் வச்சுட்டீங்க, வேற வழி இல்லை. ஓகே, அட்லீஸ்ட் யூ கேன் பை அ ஷேர்ட் லைக் டெடிகேட்டட் ஐபி. ஓகேவா? ஷேர்ட் ஹோஸ்டிங்கில் உங்களோட சைட் இருந்தாலும் அட்லீஸ்ட் பை அ டெடிகேட்டட் ஐபி அண்ட் யூஸ் இட். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து இதுக்குள்ளேயே நீங்கள் வாங்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா கான்ஃபிகர் கொடுத்துட்டோம். சாரி, திஸ் இஸ் நாட் த ஆப்ஷன். கோ டு ஓகே, எஸ்எம்டி சென்டர் டெடிக் டொமைன்ஸ். ஓகே,
ஓகே, இங்கே பாருங்க ஷேர்ட் ஐபின்னு வந்துருச்சு பாருங்க. ஏன்னா இது ஜிமெயில் அதனால வந்து காட்டுது. பட் ஆனால் இப்போ நம்ம இதை மாற்ற போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம மாற்ற போகிறோம். இந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணாமல் ஐ எம் கோயிங் டு கிரியேட் இமெயில் ஐடி அண்ட் யூஸ் இட். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஹோஸ்டிங்கில் வந்து நான் லாகின் பண்ணி ஆகணும். ஓகே, ம், FTP login about the hosting stellar. Okay, cPanel login credentials. ஸோ லாகின் பண்ணியாச்சு. இங்கே நான் வந்து இமெயில் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ cPanel மூலயமா லைக் நீங்கள் இமெயில் ஐடி ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா லைக் இது தேவையில்லை. நான் இமெயில் ஐடி இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் ஒன்றும் கிரியேட் பண்ணல, அதனால இன்ஃபோ அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். சும்மா இப்போதைக்கு ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன், கிரியேட் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இமெயில் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இமெயிலை நான் இப்போ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஐம் கோயிங் டு ஆட் ஹியர். ஓகே, சேவ் கொடுத்துட்றேன். ஸோ வெரிஃபிகேஷன் சென்ட் ஆகிருக்கு இந்த ஒரு இமெயில் ஐடிக்கு. ஐ ஹவ் டு செக் தி வெரிஃபிகேஷன். ஸோ நான் இதை வந்து செக் இமெயில் கொடுக்குறேன். 7 கண்டினியூ ரவுண்ட் கியூ. cPanel டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் எனக்கு மெயில் எதுவும் ரிசீவ் ஆகலை ஆக்சுவலாக. இப்போ தான் வந்திருக்கு, அதுக்குள்ளே அங்கே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஓகே, வெரிஃபை ஆகிடுச்சு. அகெயின் இது பாருங்கள் ஷேர்ட் ஐபி தான். ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஷேர்ட் ஹோஸ்டிங் தான் இந்த டொமைனுக்கு வாங்கியிருக்கோம். இந்த டொமைன் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறது ஷேர்ட் ஹோஸ்டிங்கில், அதனால ஷேர்ட் ஐபி தான் வரும். பட் அட்லீஸ்ட் நான் என்னோட டொமைனை யூஸ் பண்ணிட்டேன். இந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் இப்போ நான் சென்ட் பண்ண போகிறேன். அதை நான் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ RU டேக் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்றத சொல்லுது. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் செவரல் சென்டர்ஸ் ஆர் நாட் கம்ப்ளைண்ட் வித் கூகுள் யாகு ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் சென்டர் ஃபார் ஈச் சென்டர் செக் தர் DKIM ரெஜிஸ்டர் அதுன்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா டொமைனை வந்து வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஆட் டொமைன் கொடுத்துட்டு ஆத்தென்டிகேட் தி டொமைன் யுவர் செல்ஃப் கொடுத்துறேன், கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கோட்ஸ் கொடுக்குது, இந்த DKIM செட்டிங்ஸ்க்கான வெரிஃபிகேஷன் கோட்ஸ் கொடுக்கு. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து உங்களோட cPanel போட்டு சம்வேர் லைக் உங்களுக்கு வந்து DNS. ஸோ DNS பிளேசஸ் இருக்கும். திஸ் ஒன், இது டைனமிக் DNS ஜோன் எடிட்டர். ஓகே, ஐ திங்க் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ மேனேஜ் கொடுக்குறேன் ஜோன் எடிட்டரில். நான் இங்கே வந்து நான் ரெக்கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த DNS ரெக்கார்ட்ஸில் டெஸ்ட் பேஸ்டு ரெக்கார்டு தான், ஆட் ரெக்கார்ட். அண்ட் தென் இதில் வந்து TST
ஜோன் அட் கோடு வந்து வேல்யூ வந்து ஜோன் நேம் வந்து அட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அட்டன் போட முடியல. ஓகே, தென் இது எடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பை டிஃபால்ட் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் நேம் வந்து அட் சேவ் ரெக்கார்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ ஆர் எல்ஸ் லைக் வி ஹவ் டு ரிமூவ் தட் அட். ஓகே, ஏன்னா இங்கே பாருங்கள் இந்த பேட்டர்ன் இப்படி தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ அங்கே அப்படி சொல்லியிருந்தாலும் ஹார்ட்டை என்ன டொமைனோ அதை கொடுத்துறோம். சேவ் ரெக்கார்ட் கொடுக்குறேன், சேவ் ஆயிடுச்சு. ஓகே, வி ஆர் ஓகே வித் இட். அண்ட் தென் டிகேஎம் ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணலாம். காப்பி பண்ணுறேன். சி நேம் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சி நேம் அண்ட் தென் ஐம் புட்டிங் திஸ். ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சா. அண்ட் தென் வந்துட்டு ஐம் புட்டிங் திஸ். சேவ் ரெக்கார்ட் கொடுத்துறேன். டன். அண்ட் தென் வந்துட்டு டிகேஎம்2 ரெக்கார்டுக்கு போகலாம். கொடுத்துட்றேன். இது வந்து சி நேம் தான். ஆக்சுவலி 2 சி நேம் வந்து போட தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து 1 மட்டும் போடலாம். டிமார்க் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் டெஸ்ட் போட்டாச்சு. டிமார்க் டன். சேவ் ரெக்கார்ட் 3 ஆட் பண்ணிட்டேன். டிமார்க் ஆட் பண்ணியாச்சு, உங்களுக்கு இதுவும் ஆட் பண்ணியாச்சு. நவ் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஆத்தென்டிகேட் திஸ் இமெயில் டொமைன். இப்போ டொமைனில் வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணுறேன். ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஆகிருக்கு. ஆத்தென்டிகேட்டஸ். ஓகே, இது 2 ஆட் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே, சாரி. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போடும்போது அது தேவைப்படலை. சி நேம். ஓகே, சி நேம் போட்டுக்கிறேன். பட் ரைட் நவ் லைக் இட் ஆஸ்க் ஃபார் இட். சரி, இதையுமே போட்டுடலாம். சேவ் பண்ணிடுறேன். ஓகே, டன். எல்லாம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் காட்டுது. ஆர்டர் வேல்யூ மார்க். இதுவும் இஷ்யூ காட்டுது. இது ஓகே ஓகே ஓகே. இதில் ஏதோ இஷ்யூஸ் காட்டுது. பிரைவோ கோட். ஓகே, ஸோ நான் ஆத்தென்டிகேட் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளோட டிகேஎம் டிமார்க்லாம் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணிட்டோம். நவ் வி ஆர் குட் டு கோ. நம்மளோட டொமைன் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு டெக்னிக்கலி வி ஆர் ஓகே.
ஒரே ஒரு விஷயம், அந்த டெடிகேட்டட் ஐபி ஒன்று தான் பிரச்சனை. அது நம்ம காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து டெடிகேட்டட் ஐபி யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஐபி அட்ரஸ்லேருந்து இமெயில் சென்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களோட ஐபியில் எந்த ஒரு ஸ்பேமும் இருக்காது. ஆல்ரெடி ஏதாச்சும் அட்டாச் பண்ணி எந்த ஸ்பேமும் இருக்காது. உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடரோட ஸ்பேம்லாம் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்காது. ஸோ வில் பி a ஃப்ரெஷ் அக்கௌண்ட். இதுக்கு மேலே நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்களோட ஸ்பேம் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த வெரிஃபிகேஷன்ஸ்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நவ் லெட்ஸ் கோ டு கேம்பெயின். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து கேம்பெயின்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த என்ன இதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் மெயினாக வந்து இந்த இமெயில் மார்க்கெட்டிங்னு வரும்போது இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். லைக் இந்த ஓல்டன் டேஸில் லைக் அவுட்லுக்லேருந்து அனுப்புவாங்க, ஜிமெயிலேருந்து அனுப்புவாங்க. அதில் ஆட்டோமேஷனோட பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மெயில் மெர்ஜ் யூஸ் பண்ணி லைக் தே வில் சென்ட் இட் டு மல்டிபிள் பீப்புள். இப்போ எல்லாருக்குமே ஒரே மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக அவரோட நேமை மாற்ற முடியாது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த மாதிரி டூல்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் 100 பேருக்கு ஒரே மெசேஜ் அனுப்பிச்சா கூட அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களோட வந்து நேமை வந்து யூ கேன் மென்ஷன் பண்ணி அனுப்ப முடியும், பர்சனலைஸ் பண்ணி அனுப்ப முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் அதிகம். ஸோ நம்ம அது எப்படின்றத பார்ப்போம். இமெயில் கேம்பெயின் நேம் வந்து நான் வந்து டெஸ்ட் இமெயில் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் லைக் டெஸ்ட் இமெயில்னு இப்போ நான் கொடுத்துக்கிறேன். சென்டர் செலக்ட் சென்டர். ஸோ கேட்குது, ஐ கேன் செலக்ட் ஏ சென்டர். நம்ம ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம். என்ன நேமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து ட்ரை டு சென்ட் பர்சனலைஸ்டு இமேஜ். கம்பெனி இமெயில் மாதிரி அனுப்பாங்க, பர்சனலைஸ்டு இமெயிலாக அனுப்புங்க. இஃப் யூ ஆர் சென்டிங் சம் டு நியூ பர்சன்ஸ் ஆர் எல்ஸ் லைக் ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருக்கவங்கன்னா லைக் அதோட பர்பஸ் என்னவோ அதை அனுப்புங்க. அண்ட் தென் செலக்ட் அ லிஸ்ட். இப்போ 100 பேர் லிஸ்ட் இருக்குன்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து முதல்ல கிரியேட் பண்ணோம். இப்போதைக்கு லிஸ்ட் இல்லை, கரெக்டாக. ஸோ ஐம் கிரியேட்டிங் ஏ நியூ லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் வெளியில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும், அங்கேருந்தும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். there might be options somewhere like நான் அதை லேட்டர் ஸ்டேஜ் இந்த கான்டாக்ட்ஸ்ன்றதுல இருக்கும். ஓகே, இந்த இப்போ நான் இங்கே கிரியேட் பண்ணுறல அது அங்கே ஆட் ஆகிடும் அந்த லிஸ்ட்டு. இப்போதைக்கு ஒரு இமெயில் தான், அந்த இமெயில் என்னோட இமெயிலே தான். நான் இதில் எப்படி இமெயில்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபார் நவ் ஐ எம் செலக்டிங். உங்களால் வந்து ஒரு 300 இமெயில் அனுப்ப முடியும் ஃப்ரீ அக்கௌண்ட்டில். சப்ஜெக்ட் நம்ம அதை தான் சொன்னோம். சப்ஜெக்டில் வந்து ஃப்ரீ வின் இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே ஒரு இன்ட்ரோ மெயில் அனுப்புறீங்கன்னா ட்ரை டு ஆஸ்க் தட் பர்சன். இப்போ அந்த பர்சன் வந்து ஆர் யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாமா, இப்படி கேட்கலாம், ஆர் யூ தி மெயின்டெனன்ஸ் மேனேஜர் ஃபார் XYZ அந்த கம்பெனி நேம் அப்படின்னா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து ஓப்பன் ரேட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன்னா ஏதோ நம்மள ஏதோ கேட்க வராங்களே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தூண்டும். அண்ட் தென் ப்ரிவியூ டெஸ்ட் டு மேக் ஷூர் I need to talk with you regarding maintenance or something. இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் they will might be some interest. So make sure your subject is very good. சப்ஜெக்ட் தான் உங்களோட மெயில். நீங்கள் என்னதான் வந்து ஸ்பேம்ஸ் ஃபோல்டர்லாம் தாண்டி போயிட்டு ஃபில்டர் தாண்டி போய் நீங்கள் இன்பாக்ஸ் போயிட்டாலும் the subject and the preview decides your email to be opened or not. ஓகேங்களா, ஸோ அங்கேயே வந்து இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் இமெயில் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சுன்னா they won't be opening. And then design. இங்கே இருக்க ஒரு குட் திங் என்னன்னா நீங்கள் வந்து லைக் யூ கேன் ஹாவ் மெனி டெம்ப்ளேட்ஸ். அதை வந்து டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இல்லை நீங்களே கூட டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இ-காமர்ஸ் ரன் பண்ணுறீங்களோ இல்லை வந்துட்டு ஜஸ்ட் வந்து நியூஸ் லெட்டர் சென்ட் பண்ண போகிறீங்களோ யூ கேன் டேக் them and you can directly send it to them. ஓகேங்களா, ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடில் யூ கேன் ஈஸிலி கஸ்டமைஸ் தி என்டையர் திங். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்துட்டு யூ வாண்ட் சம் வீடியோஸ் டு பி ஆடட் இயர் அப்படின்னா ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா போதும், இட் வில் கம் அப். ஓகே, அந்த இங்கே பாருங்கள், மேக் ஷோர் யூ ஹேவ் தி. ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற விஷயம்லாம் இங்கே ஆட் ஆகிடும். அன்சப்ஸ்கிரைப் எல்லாமே இவனே வந்து கொடுத்துருவான். ஓகே, திஸ் இஸ் தி லைக் யூஸ் கேசஸ் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் டூல்ஸ். இது எல்லாமே என்ன பை டிஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருவோம். இன்கேஸ் லைக் அது நீங்கள் சென்ட் பண்ணுறவர் அன்சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த லிஸ்ட்லேருந்து அவர் வந்து அந்த கேட்டகரிக்கு போயிடுவார். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா கூட இட் வில் நாட் மெயில்ஸ் வந்து அவருக்கு சென்ட் ஆகாது. ஸோ தட்ஸ் த பவர் ஆஃப் யூஸிங் தீஸ் கைண்ட் ஆஃப் டூல்ஸ். ஓகே, நான் இப்போதைக்கு எந்த எடிட்டும் பண்ணல, ஜஸ்ட் சேவிங் இட் பிகாஸ் இட்ஸ் ஏ ட்ராக் அண்ட் ட்ராப் தான். நீங்கள் ஈஸியாக வந்து அந்த விஷயங்கள்லாம் மாற்ற முடியும். டிசைனை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடிஷ்னல் செட்டிங்ஸ் வந்து ஸோ வேறு ஏதாச்சும் விஷயங்கள் ட்ராக்கிங் ரிலேட்டடாக நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ப்ரிவியூ கொடுத்து பார்த்துட்டு யூ கேன் ஷெடியூல் ஆல்சோ. லைக் பேசிக்லி நீங்கள் ஷெடியூல் பண்ணுறத
சென்ட் ஃபார் லேட்டர், சென்ட் அட் பெஸ்ட் டைம், இதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணலாம். ரைட் நோ நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் இமெயில் கூட நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இதில் இருக்கிறது ஏன் இந்த மெயில் ஐடிக்கே நான் வந்து சென்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, சென்ட் டெஸ்ட் கொடுத்தேன்னா லெட்ஸ் சி வாட்ஸ் ஹேப்பன். ஓகே, ஐம் கோயிங் ஹியர். வருதான்னு பார்ப்போம். மெயில் பார்த்தீங்கன்னா சி என்னோட பிரைமரி இன்பாக்ஸில் வந்து வந்துருச்சு. அக்கௌண்ட் ரொம்ப புதுசாக இருக்குது, பிரைமரி இமெயிலில் வந்து சேர்ந்துருக்கு. எனக்கு வந்து ப்ரொமோஷன் சர்ச் எல்லாம் போகலை. ஓகே, ஸோ மேக் ஷூர் யூ மெயின்டைன் திஸ். இப்போ நம்ம அங்கே டிசைன் பண்ணது அப்படியே நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஃபார்வர்ட் ஆகிருக்கு பாருங்க. இப்போ நான் இங்கே அன்சப்ஸ்கிரைப் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் மார்க் ஆஸ் அன்சப்ஸ்கிரைப். அங்கே போயிட்டு அந்த லிஸ்ட்டில் வந்து இது ஆகிடும். ஓகே, திஸ் இஸ் த டெஸ்டிமெயில் வந்து ஓகே அப்படின்னா இப்போ பேசிக்லி லைக் இப்போ நாம் வந்து மெயில் டெஸ்டர்ன்றத சொன்னோம்ல, இப்போ அதை வந்து அதில் போட்டு பார்ப்போம். மெயில் டெஸ்டர். ஓகே, இதில் போயிட்டு லெட் மீ சென்ட் தட் மெயில் டு திஸ் இமெயில். இப்போ பாருங்க, இந்த லிஸ்ட் வந்து நீங்கள் சொன்னல லிஸ்ட்டில் எப்படி ஆட் ஆகுறதுன்ட்டு. இப்போ இந்த லிஸ்ட் இங்கே கிரியேட் ஆகிருக்குங்களா? ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டு. இருக்கிறது ஒரு லிஸ்ட்டு தான் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வந்து ஹூ வி கேன் டூ. நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட், அந்த லிஸ்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஐம் ஆடிங் ஒன் மோர் பர்சன் ஐ நீட் டு ஆட். கரெக்டாக லெட் மீ சி லைக் ஹவு வி கேன் ஆட். இம்போர்ட் கொடுக்குறேன். நான் இப்போ வந்து கான்டாக்ட்ஸ் வந்து மேனுவலாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் அண்ட் அப்டேட் கான்டாக்ட் கம்பெனிஸ் லிஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. லிஸ்ட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பட் ரைட் நவ் ஐ எம் கோயிங் டு அப்லோட் ஆஸ் ஏ காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த சின்டெக்ஸ் வச்சு பார்க்கணுங்குது. ஓகே, அண்டு நேம் வந்து மெயில் டெஸ்டர். ஓகே, தட்ஸ் இட். நான் வந்து இப்போதைக்கு இதை மட்டும் போடுறேன். இது மார்க் பண்ணிக்குது. ஃபீல்டு வந்து இமெயில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஃபீல்டு 2 வந்து மெயில் டெஸ்ட்னு எடுத்துக்கிச்சு. எடிட் யுவர் டேட்டா, ஷோ த எக்ஸ்பெக்டட் சின்டெக்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. கான்டாக்ட் ஐடி, email, first name, last name. 1. Okay. Confirm your data. இப்போ ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம மேட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இதை விட்டுருங்க. இது இமெயில் எடுத்துக்கோங்க. மெயில் டெஸ்ட் வந்து we can tell it as first நேமில் வச்சலாமா? ஓகே, கன்ஃபார்ம் மேப்பிங் பண்ணிட்டேன். பேசிக்லி லைக் ஐ எம் புல்லிங் தோஸ், அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து ஆட் ஆகிருக்காங்க, எங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் அப்படின்றத நான் சொல்கிறேன். அவ்வளோதான் விஷயம். ஓகே, அண்ட் தென் ரைட் நவ் லைக் நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் திரும்ப வந்து இந்த மெயிலை வந்து சென்ட் பண்ணுறேன். கேம்பெயினில் போயிட்டு லெட்ஸ் see. இப்போ பாருங்கள், ரிவ்யூஸ் டெஸ்டிங்கை நம்ம பண்ணுவோம். இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், டெஸ்ட் ரிசிப்ஷன்ஸ் கேட்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம இப்படியே சென்ட் பண்ணிடலாம். ஓகே, சென்ட் டெஸ்ட் சென்ட் பண்ணிட்டேன்னா ரைட் நவ் இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன் மெயில் ரிசீவ் ஆயிருக்கான்னு பார்ப்போம். மெயில் ரிசீவ் வந்தால் ஸ்கோர் சொல்லுது. நம்மளுக்கு வந்து ஸ்கோர் வந்து 8.5 out of 10. என்ன சொல்லுதுன்னா கிளிக் here to view your message from பவுன்ஸ் அட்ரஸ் கொடுத்துருக்கு, ரிப்ளை 2 இருக்குது, HTTP வெர்ஷன்ஸ் ஓகேவா இருக்கான். இதிலெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணல, அதெல்லாம் வந்து அது கன்சிடர் பண்ணல. ஸோ டிகேஎம் செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணோம்ல, அதை வச்சு இட் கன்சிடர் ஆஸ் எ குட் திங். ஓகே, அண்ட் யூ ப்ராப்பர்லி ஆத்தென்டிகேட் பண்ணியிருக்கோம். பாடி ஆஃப் த மெசேஜில் கொஞ்சம் எரர் இருக்குன்னு சொல்லுது. weight of the HTML page is 32 KB. ஒரு மெசேஜ் 40% டெஸ்ட் இருக்குது, அதை கொஞ்சம் குறைங்க அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லுது. ஸோ இட்ஸ் அ மைனர் திங் தான். 2 broken லிங்க் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா broken லிங்க் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. நம்ம ஒன்றும் பிளாக் லிஸ்ட் ஆக்கப்படலை. நம்மளோட சென்டர் இது வந்து நாட் பிளாக் லிஸ்டட் அப்படின்றதுக்கு நம்மளோட ஐபி ஒன்றும் வந்து பிளாக் லிஸ்ட் ஆகலைன்னு சொல்லுது. இது ஷேர்ட் ஐபி தான், பட் ஸ்டில் வந்து பிளாக் லிஸ்ட் ஆகாத ஐபி தான். ஸோ யூ ஆர் குட் டு கோ. அதனால உனக்கு 8.5 ஸ்கோர் அப்படின்றத சொல்லு. ஓகே, ஸோ ஸ்டில் திஸ் இஸ் நாட் தி நீங்கள் உங்கள் கண்டென்ட்லாம் ஒன்றும் நீங்கள் போடலை, பட் செட்டப் வைஸ் யூ ஆர் ஓகே டு கோ.
அதனால வந்துட்டு இட்ஸ் சேயிங் லைக் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த வே டு டூ இட். லைக் இதில் என்டையர் ப்ராசஸ் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது தவிர்த்து லைக் தெர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இதில் ஆட்டோமேஷன்ஸ் நீங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஆட்டோமேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஆட்டோமேஷன்ஸ் எங்கே யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் தான் சொன்னல, இஃப் யூ லைக் கார்ட்டில் ஆட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெயில் அனுப்பலாம். ஸோ அந்த மெயில் இது வந்தால் இது நடக்கணும், இது வந்தால் அது நடக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மெயில் போகணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யூ கேன் டிசைட் இன் தி ஆட்டோமேஷன். இதுக்குமே இந்த வந்து இது மாதிரி டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிவிங் ஆப்ஷன்ஸ் டு யூஸ். ஓகே, இது லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். லைக் இனிஷியலி செட்டப் லோட் ஆகிறது டைம் எடுக்கும். பட் ஸ்டில் ஐ கேன் ஷோ யூ சம்திங் லைக் ஹவு வி கேன் டூ இட். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் Brevo டூல் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் யூ டு கம்ப்ளீட் ஆட்டோமேஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்எம்எஸ் அனுப்புறது, வாட்ஸ்அப், இது மாதிரி விஷயங்கள் டிரான்சாக்ஷனலாக நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் எ கிரேட் டூல். நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் அனுப்புறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, இது எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி இங்கிருந்தே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. பட் இட்ஸ் நாட், இப்போ நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் செட்டப் பண்ணுறது இட்ஸ் நாட் எ ஈஸி ப்ராசஸ். ஓகேவா? இவங்க சைட்லேருந்து சில பிளகின்ஸும் கொடுப்பாங்க. இப்போ வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா பிளகின்ஸ் கொடுப்பாங்க. யூ கேன் ஆல்சோ யூஸ் தெம் டு கான்ஃபிகர். ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சைட்டு போகிறீங்க, அந்த சைட்டில் வந்து பேசிக்கலி ஒரு சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்றது ஒரு ஈவெண்ட். ஓகேவா? அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆனாதான் நீங்கள் இந்த இமெயில் அனுப்பணுன்றத ஒரு ஈவெண்ட் அங்கே கேப்சர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்கள் சில செட்டப் வந்து மேக் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கான அந்த ஒரு நாலேஜ் இருக்கணும், அந்த செட்டப் நாலேஜ் இருக்கணும். ஓகே, தட்ஸ் நாட் அ ஈஸி திங். அது கொஞ்சம் இட்ஸ் அ காம்ப்ளிகேட் திங். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் நவ் லைக் தீஸ் ஆர் தி ஆப்ஷன்ஸ் தட் யூ கேன் சென்ட். ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து உங்களோட டொமைனை வந்து ஆத்தென்டிகேட்டான டொமைனாக வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க. ட்ரஸ்டட் இது மாதிரி வந்து ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்க. அண்ட் மேக் ஷூர் யூ டு நாட் உங்ககிட்ட லிஸ்ட்ல இல்லாத ஒரு பல்க் இமெயில்ஸ் மாதிரி சென்ட் பண்ணாதீங்க. பல்க் இமெயில் சென்ட் பண்றதுல என்ன பிரச்சனைனா லைக் பேசிக்கலி இட்ஸ் அஃபெக்ட்ஸ் யுவர் டொமைன் குவாலிட்டி ஸ்கோர். ஓகேங்களா? ஸோ உங்கள் டொமைனை வந்து ஈஸியாக வந்து பிளாக் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ மேக் ஷோர் டு நாட் பல்க் இமெயில்ஸ். உங்கள் சைட்டுக்கு நீங்கள் வந்து நியூஸ் லெட்டர்ஸ் வந்து இப்போ அப்போ எப்படி தான் நான் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரை டு சென்ட் அட் த மினிமம் லெவல். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து கோல்டு இமெயில்ஸ் அனுப்புறீங்க அப்படின்னா, கோல்டு இமெயில்ஸ் அனுப்புறது மினிமமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு வந்து 2, 5 அனுப்புறது, 10 அனுப்புறது அப்படின்னு வச்சுக்கோங்க. மேக் ஷோர் அதுவும் வந்து அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக அனுப்புங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கஸ்டமைஸ்டாக அனுப்புங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு நம்ம இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட்லேயே வந்து ஐ வில் ஷோ யூ சர்டன் திங்ஸ் வந்து எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டோமேஷன் ரிலேட்டடான சில விஷயங்கள் பார்த்துருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இ-காம் அப்படின்னு போட்டுக்கிறேன் இந்த ஆட்டோமேஷன். ஓகே, இங்கே பாருங்களேன், இட் ஷோஸ். நான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறத விட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாராச்சும் நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்விடேட்டடாக ஒரு வெல்கம் மெசேஜ். இங்கே பாருங்க, அபேண்டன் கார்ட் உள்ள போங்களேன். ஆல்ரெடி ஆட்டோமேஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஈவெண்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி உங்க டெம்ப்ளேட்ஸ் வச்சிருக்காங்க. ஆட் என்ட்ரி பாயிண்ட் பாருங்க, கஸ்டம் ஈவெண்ட், கார்ட் அப்டேட்டட்னு ஒரு ஈவெண்ட் இருக்கா. இந்த ஈவெண்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இது நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணாமல் கஷ்டம். ஒர்க் ஃப்ளோ வில் வெயிட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் பிஃபோர் கண்டினியூ. அந்த ட்ரிகர் ஆகி 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து இட் வில் ப்ராசஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். கஸ்டம் ஈவெண்ட்டா எக்ஸிஸ்ட் தி ஒர்க் ஃப்ளோ வென் தி ஈவெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டீல் கிரியேட்டட் வேண்டாம், இமெயில் கிளிக்டு வேண்டாம். இப்போ பேஜ் கார்டு அப்டேட்டட், பேஜ் விசிட்டடுன்றது வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ் விசிட்டட் ஆப்ஷன் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்றதா இருக்குன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம அந்த மெயில் அனுப்பணும்னு அவசியம் இல்லைல்ல. கார்ட்டு டெலீட் பண்ணிட்டாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டு தான். ஓகே, ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கார்ட் அப்டேட்டட் ஈவெண்ட் வந்து இது அப்டேட் ஆச்சுன்னா வெயிட் ஃபார் 2 hours அண்ட் சென்ட் திஸ் இமெயில். புரியுதுங்களா? 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட் அமைச்சிரு ஆட்டோமேட் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ இப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுல திஸ் இஸ் ஹவு லைக் நீங்கள் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டோ ஒரு அமேசானோ இதெல்லாம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் டக்குன்னு உங்களுக்கு மெயில் வந்துடும், டக்குன்னு மெசேஜஸ் வந்துடும், டக்குன்னு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வரும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பர்ச்சேஸ் பண்ண மாட்டீங்க. யூ வாண்ட் எனி ஆஃபர்ஸ், அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. சில டைம் கூப்பன்ஸ் கொடுப்பாங்க. டக்குன்னு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இது எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன்ஸ் மூலியமாக தான் நடக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறது மூலிமா யூ கேன் சிம்பிளி ஆட்டோமேட் யுவர் ப்ராசஸ். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆட்டோமேஷன்ஸ் வந்து யூ கேன் கிரியேட் லிட்டரலி வித் தி ஆட்டோமேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ். நம்ம உங்களுக்கு வந்து பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றது தான், கஸ்டமைசேஷன்ஸ்ல கூட வந்து டெஸ்ட் இமெயிலில் கிரியேட் எ டெம்ப்ளேட். இங்க பாருங்க, எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், வெப் புஷ்னா ஒன்றும் இல்லை, பேசிக்லி லைக் இதுவுமே ஒரு ஆப்ஷன் தான். இது ரொம்ப நாளாக இருக்கு, ஆனால் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்றதில்ல. இப்போ நீங்கள் வந்து வெப் புஷ்னா லைக் அதை ஆப்டிங் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து வெப் புஷ் கொடுனா பேசிக்கலி இட் கேப்சர்ஸ் தி ப்ரௌசர். நீங்கள் ஒரு புஷ் பண்ணும்போது நீங்கள் மெசேஜ் வந்து இங்கே விண்டோவில் வந்து இங்கே வந்து ஒரு மெசேஜ் மாதிரி த்ரோ பண்ண முடியும். நான் எஸ்பெஷலி இந்த ஆப்ஷன் வந்து ஒன் சிக்னல்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஒன் சிக்னல், இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் அ கம்பெனி. பேசிக்கலி லைக் எப்படி தரமா இருக்கும். ஸோ இங்கே ஏதாச்சும் இமேஜஸ் இருந்தால் நான் உங்களுக்கு காட்ட முடியும் உங்களுக்கு. லைக் இங்கே பாருங்க, இந்த மாதிரி யூ கேன் ஷோ எ வெப் புஷ். இப்போ நிறைய அட்வான்ஸாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் சொல்கிறாங்க தெரியுங்களா. இது வந்து ஃபோனில் நான் பண்ணது ஆக்சுவலாக வந்து சிஸ்டம் டெஸ்க்டாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். திஸ் கைண்ட் ஆஃப் இதுதான் வெப் புஷ். நீங்கள் அனுப்புகிற மெசேஜஸும் வந்து அவங்களுக்கு வந்து லைவாக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண முடியும், ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி சென்ட் பண்ண முடியும், ப்ரௌசரில் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணி இப்போ இருக்கிற ஹாட் டாபிக் பாருங்க, இமெயில், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், இது மூணுத்தையுமே சிங்க்ரனைஸ்டாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ எஸ்எம்எஸ் எனேபிள் பண்ணிட்டு ஐ கேன் ஆல்சோ சென்ட் எஸ்எம்எஸ். இப்போ கார்ட்டில் வந்து நீங்கள் அபேண்டன் பண்ணிட்டீங்கன்னா மெயில் அனுப்பு, எஸ்எம்எஸ் அனுப்பு, வாட்ஸ்அப் அனுப்புன்னு ஐ கேன் ட்ரிகர் தோஸ் ஆல் த்ரீ. ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே என்னால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து நான் ஆட்டோமேஷனுக்கும் சொல்கிறேன். யூ கேன் ஆல்சோ ஹேவ் சம் வாட்ஸ்அப் கேம்பெயினிங் இருந்து பண்ண முடியும். நம்ம இப்போ இமெயிலில் வந்து ஐ வாண்ட் டு ஷோ யூ சர்டன் திங்ஸ், டெஸ்ட் இமெயில் 3ன்னு போட்டுக்கிறேன், கேம்பெயினிங். ஹியர் நீங்கள் வந்து டிசைனில் வந்து பிளேட் கேலரிக்குள்ளே போவோம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இதை எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் லைக் ஹே நேம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீல்டு வந்து வேரியபிள்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா கான்டாக்ட் டாட் நேம். கான்டாக்ட் டாட் நேம்லேருந்து டேட்டாவை வந்து புல் பண்ணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இதுவும் நீங்க அனுப்பும் போது கான்டாக்ட் அப்படின்ற இடத்துல வந்து உங்களோட லிஸ்ட்ல என்ன இருக்கோ, நேம்ன்ற கான்டாக்ட் டாட் நேமோட வேரியபிள்ல என்ன இருக்கோ அந்த நேம் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து மாதிரி போகும். அந்த கான்டாக்டுக்கு இப்போ நான் 2 கான்டாக்ட் ஆர்டர் வச்சிருக்கோமா, அதுல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் இங்க ஆயிடும். இப்போ ஒன்னு ஒரு தினேஷ்னு ஒரு நேம், இன்னொன்று வந்து கார்த்திக்னு ஒரு நேம்னா, ஏ தினேஷ் யூ லெஃப்ட் சம்திங் பிஹைண்ட், ஏ கார்த்திக் யூ லெஃப்ட் சம்திங் பிஹைண்ட். இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டடா அந்த இடத்துல வந்து வேரியபிள்ஸ் வந்து ஆட் ஆயிடும். இது எல்லாமே வேரியபிள்ஸ் தான். நீங்க கரன்சி பிரைசஸ் இது எல்லாமே உங்க வெப்சைட் கூட இன்டெகிரேட் பண்ணி இங்க இருந்து டேட்டாவை ஃபீட் பண்ணி கொண்டு வரும். ஓகே, தட்ஸ் த லெவல் ஆஃப் லைக் டூல்ஸ் தட் வி ஹேவ். இப்போ இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா யூ ஹேவ் தி அனாலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க முடியும். இது வரைக்கும் நீங்க ரன் பண்ண கேம்பெயின்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்க, டோட்டல் சென்ட், அன்சப்ஸ்கிரைப் பண்ணது, ஹார்ட் பவுன்ஸ், சாஃப்ட் பவுன்ஸ், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஹார்ட் பவுன்ஸ்னா லைக் கம்ப்ளீட்டா யூ ஆர் நாட் ஏபிள் டு சென்ட் டு தட் பர்சன். அவங்க ஸ்பேம் ஃபில்டர் ஸ்ட்ராங்காக வச்சிருந்துருக்கலாம், இல்லைனா வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் ஹேப்பன் ஆகிருக்கலாம். சாஃப்ட் பவுன்சஸ் மோஸ்ட்லி லைக் டெம்பரவரியாக நீங்கள் அனுப்பிச்ச ஒரு இமெயில் ஐடியோட சர்வர் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் தட் கால்குலேட்டர்ஸ் ஆச்சு சாஃப்ட் ப்ரௌசர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லைக் கிளிக் டு ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சம்திங் இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணுறோம், இதில் ஏதாச்சும் லிங்க் இருந்து நம்ம கிளிக் பண்ணியிருந்தா இட் வில் ஷோ அப் ஹியர் பேசிக்லி. ஓகே, இதை நீங்கள் கேம்பெயின் லெவலில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக நம்ம வந்து சென்ட் பண்ணது டெஸ்ட் மெசேஜஸ் தான் சென்ட் பண்ணுவோம், அதனால தான் இங்கே டேட்டா இல்லை. மேபி ஐ கேன் ஷோ யூ கைஸ் லைக் ஒரு கேம்பெயின் ட்ரெண்ட்ஸ் சென்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ பேசிக்கலி லெட்ஸ் சென்ட் திஸ் கேம்பெயின். ஓகே, எடிட் கொடுக்குறேன், ஷெடியூல் கொடுத்துட்டு சென்ட் now கொடுத்துறேன். ஓகே, ஸோ ரைட் now I might be receiving it.
ஓகே வந்துருச்சா? இப்போ இந்த மெசேஜை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறது, கிளிக் பண்ணுறது, இது திஸ் வில் ஷோ பியர். இங்கே பாருங்கள். ஸோ ரெசிபியன்ட் 2 2 பேர் ஓப்பன்டு டீட்டெயில்ஸு, ஸோ ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் இந்த கேம்பெயின்லேருந்து. இமேஜஸ் இங்கே பாருங்க, எஸ்டிமேட்டட் ஓப்பன்ஸ் 1, யூனிக் கிளிக்ஸு இதெல்லாம் வருது பாருங்கள் உங்களுக்கு டேட்டா. அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா இல்லையா, இந்த ஆல் தோஸ் டீட்டெயில்ஸ் யூ வில் பி கெட்டிங் ஃப்ரம் இட். ஓப்பன்ஸு, கிளிக்ஸு, அன்சப்ஸ்கிரைப் பண்ணது, டெலிவரிபிலிட்டி ரேட்டு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூ வில் பி ஹேவிங் தி இன்ஃபர்மேஷன்ஸ் யூ நீட். இதை பேஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு எந்த கான்டாக்ட்ஸு, என்ன நம்ம டைப் ஆஃப் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு விஷயம் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ வித் திஸ் லைக் யூ கேன் புஷ் இட் இன் யுவர் இமெயில் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் இருக்குது, உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ண நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன். இந்த ஒரு பேசிக் செட்டப்போட யூ கேன் ஸ்டார்ட் வித். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இட்ஸ் நாட் அட்வைஸ் டு சென்ட் பீப்புள், ஒரு புது பீப்புளுக்கு நம்ம வந்து கோல்ட் இமெயில்ஸ் அனுப்புறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். பட் ஸ்டில் ஆஸ் அ பிஸ்னஸ் வி ஹவ் டு சென்ட் தட். ஓகேவா? ஒரு புது பர்சனை வேற எப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும்? நம்ம வந்து வி வாண்ட் டு டூ கோல்டு இமெயில்ஸ் அனுப்புறது தான் நம்மளுக்கு. இல்லை நீங்கள் எப்படி சார் அப்போ வந்து கான்டாக்ட் கொண்டு வரதுன்னு தெர் ஆர், அதுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், அதை வந்து ப்ரொமோட் பண்ணலாம், அதில் நிறைய பீப்புள் உள்ளே கொண்டு வந்து யூ கேன் ஆஸ்க் தெம் டு சப்ஸ்கிரைப் டு யுவர் நியூஸ் லெட்டர்ஸ். அது மூலிமா நீங்கள் வந்து லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். Or else you can like literally do some any other marketing activities நீங்கள் ஃபுல் பண்ணலாம். there are multiple options. லைக் இமெயிலில் உள்ள கொண்டு வரது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை உங்கள் வெப்சைட்லேயே நிறைய கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்க, அது டிராஃபிக் கொண்டு வந்து அது மூலிமா வந்த லிஸ்ட், இது மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். பட் ஸ்டில் லைக் நாட் ஆல் கம்பெனிஸ் ஹேவ் திஸ் லிஸ்ட், தே வாண்டட் டு டூ கோல்ட் இமெயில்ஸ். அதை வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டடாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யூஸ் தீஸ் டூல்ஸ் அண்ட் மேக் ஷோர் யூ டூ தி ஆத்தன்டிகேஷன் ப்ராசஸ்லாம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. பட் அட்லீஸ்ட் நீங்கள் இப்படி வச்சிருக்க லிஸ்ட்டு வந்து யூ மேக் ஷோர் யூ டு நாட் சென்ட் டு ஜென்ரலைஸ்டு பீப்புள். கேட்டகரிஸ் பிரிங்க, கரெக்டாக டார்கெட் பண்ணுங்க. நீங்கள் அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் தட் மைட் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் தெம் அப்படின்றத பாருங்க. எப்பவுமே வந்து எடுத்தவொடனே கோல்டு இமெயில்ஸ் நான் வந்து இந்த சர்வீஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான மெயில் அனுப்பிச்சிடாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த மெயில்ஸ் வந்து ஓப்பனே பண்ண மாட்டாங்க நீங்கள் சர்வீஸ் இமெயில்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா. அட் த சேம் டைம் வந்து ஸ்பேமாக போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப இருக்குது. எப்பவுமே மார்க்கெட்டிங் இமெயில்ஸ் எடுத்தவொடனே ஒரு டொமைனுக்கு அனுப்புறீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடுத்தவொடனே அனுப்பிச்சிங்கன்னா கஷ்டம். ஓகே, இன்ஸ்டேட் லைக் ட்ரை டு சென்ட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ். இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து இது மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ரொஃபைல் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியோடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ்க் தெம் வாட் தே அபவுட். கொஞ்சம் பர்சனலாக அவங்க கூட பேசுங்க, முதல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ லைக் சேல்ஸ் சைக்கிள் நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து சர்வீஸ் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா சேல்ஸ் சைக்கிள் ரொம்ப பெருசாக இருக்கும். இமிடியேட்டாலாம் எதுவுமே கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்படின்னும் போது ட்ரை டு சென்ட் தம் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஸ் மச் அஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ இதில் வந்து ஸ்கோர்ஸ்லாம் செட் பண்ண முடியும். இந்த டூலில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்கான்றதை நான் செக் பண்ணதில்லை. பட் தெர் ஆர் சம் டூல்ஸ் லைக் இப்போ நான் வந்து Pluzzy, I can show you some tools like Pluzzy. This is one of the like sorry, not this one, this one. Okay, this tool like basically இந்த டூல் வந்து ஒரு இமெயில் ஆட்டோமேஷன் டூல்னு சொல்லலாம், ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் டூல். அட் த சேம் டைம் கான்டென்ட்ஸை இதில் நீங்கள் ஆட் பண்ணிட்டு யூ கேன் லிட்டரலி சென்ட் தி இமெயில்ஸ் டு தம். ஓகே, இமெயில் கேம்பெயின்ஸ் வந்து சென்ட் பண்ண முடியும் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. சென்ட் பண்ணும் போது யூ கேன் கிவ் ஸ்கோர்ஸ் டு தம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இமெயில் ஓப்பன் பண்ணுறாங்க, அப்போ இவருக்கு வந்து 20% வந்து ஸ்கோர் கொடு. அதுக்கப்புறம் செகண்ட் இமெயில் வந்து ஒரு 1 மந்த்தில் அனுப்புறீங்க, அப்போ வந்து அப்பயும் ஓப்பன் பண்ணுறாரு, ஆட் 10% ஸ்கோர். இப்படி ஆட் பண்ணி அதை வந்து மெச்சூர் ஆக வைங்க. ஓகேவா? தட் பர்சனை வந்து மேக் ஷோர் முதல்ல உங்கள் பிராண்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் தென் மேக் ஷோர் யுவர் பிராண்ட் கேன் கிவ் சம் வேல்யூபிள் இன்புட்ஸ் டு ஹிம் அப்படின்றத அவரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி நீங்கள் எந்த கண்டென்ட் கொடுத்தாலுமே அவர் ஓப்பன் பண்ணுற லெவலுக்கு அவரை வந்து புஷ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தட் மூமெண்ட் யூ கேன் டிசைட் லைக் ஓகே, அப்போ இவ்வளோ ஸ்டேஜஸ் வந்தவரை ஒரு 70% 80% என்ற கேட்டகரியில் வச்சுக்கோ. தென் ஐ கேன் சென்ட் தி சேல்ஸ் பிச்.
சேல்ஸ் பிச் எப்போவுமே இனிஷியலாகவே சேல்ஸ் பிச்சா அனுப்பிச்சிடக்கூடாது. யூ ஹவ் டு நரிஷ் ஹிம் வித் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ், தென் ஒன்லி யூ கேன் ஏபிள் டு லைக் ஓகே இவ்வளோ தூரம் இவங்க பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புகிற சேல்ஸ் பிச்சை அவர் வந்து ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ ஈ மைட் பி இன்ட்ரெஸ்டட் டு கெட் இன் டச் வித் யூ கைஸ் டு மேக் அ டீல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் யுவர் சர்வீஸ் இஸ் ஆல் அபவுட் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ தெர் ஆர் டூல்ஸ், மல்டிபிள் டூல்ஸ் இருக்கு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ லைக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வி ஆர் த குக்கீஸ் இப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் வாங்குறது. இது வந்து பேசிக்லி லைக் இப்போ நீங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி ட்ராக்கிங் டூல்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா யூ வில் ஆஸ்க் கான்சல்ட் டு பீப்புள் லைக் உங்களை ட்ராக் பண்ணலாமா வேணாமான்ட்டு. இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிடிபிஆர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜிடிபிஆர்ன்ற ஒரு பாலிசி, ஓகேவா? ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது இமெயில் மார்க்கெட்டிங்குமே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னா யூ ஷுட் ஆஸ்க் தெம் லைக் வெதர் யூ வில் பி ஓகே டு கெட் நியூஸ் லெட்டர்ஸ் ஃப்ரம் அஸ் அப்படின்னு கன்சென்ட் வாங்கிட்டு தானே அனுப்பணும். ஓகே, இங்கே பாருங்க, சப்ஸ்கிரைப் டு அவர் நியூஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் நேமா இமெயில் அப்படின்னு கேட்குறாங்களா, கேட்டுட்டு ஐ ஹவ் ரெட் த பாலிசி அப்படின்னு கொடுத்துட்றோமா. இந்த ஐ ஆத்தரைஸ் பிளஸ் டு சென்ட் மீ இன்ஃபர்மேஷன்ஸ். இவங்க இது கம்ப்ளீட்டா இந்த ஒரு கான்செப்ட் வாங்கினது உங்களோட பிளாட்ஃபார்முக்குமே ஃபீட்பேக் போகும். இவங்களோட பிளாட்ஃபார்முக்கு பேசிக்கலி தேவ் ப்ரொவைடிங் இமெயில் டூல்ல அவங்களோட பிளாட்ஃபார்ம். இதே மாதிரி தான் நீங்களும் யூ ஹாவ் டு கெட் கான்செப்ட் ஃப்ரம் இம். ஓகேவா? இப்போ ஏதாச்சும் வந்து டெம்ப்ளேட் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் கூட நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் ஃபார்ம் இருக்கான்னு எனக்கு ஐடியா இல்லை. கான்வர்சேஷன்ஸ், லெட்ஸ் சி. ஏன்னா சில சைட்ஸ் வந்து லைக் தே வில் பாட் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, சேட் விண்டோ, இமெயில் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. ஓகே ஓகே, ஃபார்ம் இருக்கான்னு தெரியல. பட் இன்கேஸ் லைக் பிளஸி மாதிரி டூல் யூஸ் பண்றீங்கன்னா தே வில் ஹேவ் சம் ஃபார்ம் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. நீங்க பேசிக்கா வெப்சைட்குள்ள ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுவீங்க. நீங்க வந்து இந்த ஃபார்ம் எடுத்துட்டு போய் உங்க வெப்சைட்ல எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபார்ம் எனேபிள் பண்ணி அதை எடுத்துட்டு போய் அங்க போட்டீங்கன்னா இட் ஆல்ரெடி இட் ஹாஸ் ஏ இன்டெகிரேஷன் வித் திஸ் பிளாட்ஃபார்ம்ல. அந்த ஃபார்மை நீங்க இங்க தான் பில்ட் பண்ணியிருப்பீங்க. அதோட ஃப்ரேம் மட்டும் தான் எடுத்துட்டு போய் அங்க போட்டிருப்பீங்க. ஸோ பேசிக்கலி ஒன்ஸ் தே சப்ஸ்கிரைப் தி சிஸ்டம் வில் நோ that person has given consent. It can also pass the informations while sending the email. இந்த பர்சன் வந்து கான்செப்ட் வாங்கியிருக்கோம் நம்ம, அதனால தான் சென்ட் பண்றோம் அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லும் போது யுவர் இமெயில்ஸ் won't reach the spams folder. It automatically goes to the inbox ஆட்டோமேட்டிக்கலா. ஓகேவா? அதே மாதிரி எத்தனை வாட்டி ஓப்பன் பண்றாங்க, 500 பேருக்கு சென்ட் பண்றீங்கன்னா ஓப்பன் ரேட் எவ்வளோ இருக்கு, கிளிக் ரேட் எவ்வளோ இருக்கு, இதை பொறுத்துமே உங்களோட ஸ்பேம் ஸ்கோர் வந்து டிசைட் பண்ணப்படும். உங்க மெயில்ஸ்லாம் வந்து ஸ்பேம் பண்ணப்படலாம் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி. Okay, there are multiple factors going around. ஸோ இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் இமெயில் மார்க்கெட்டிங்கை பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறத லைக் அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே இது வந்து ரொம்ப கொண்டு போகலை. பட் என்னென்னலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும், டு ஸ்டார்ட் வித் என்னெல்லாம் தெரியணுமோ அந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஆல்சோ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். ஓகே, தென் வந்து ஃபர்தராக இது ரிலேட்டட் வந்து வீடியோஸ் வந்து நான் பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.